Hi friends, hello everyone, welcome back to our channel once again. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீலாக் தான் ஒன்று பார்க்க போகிறோம். ப்ரீவியஸாக வந்து நம்ம இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம் ஃப்ரம் கல்யாண் ஜுவல்லர்ஸில் இருந்து. ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி வந்து ரிங் கலெக்ஷன்ஸ் ரொம்ப க்யூட்டான லேட்டஸ்ட் ரிங் கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகழகாக வந்திருக்குது. நம்மளே பார்த்துருப்போம் நிறைய பேர் வியர் பண்ணி லேட்டஸ்ட்டாக புது புது டிசைன்ஸில் அழகழகாக வந்திருக்குது அப்படின்ட்டு. ஸோ எனக்குமே பார்த்தோன்னா அது வீலாக் எடுக்கணும் அப்படின்ட்டு இருந்துச்சு. நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருந்துச்சு. ப்ளஸ் லைட் வெயிட்லேயும் வந்து 1.2 கிராம்ஸ்ல இருந்துலாம் ஸ்டார்ட் ஆகிருந்தது. சரி, ஓகே, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அட்லீஸ்ட் கிஃப்டிங் பர்பஸ்னாலும் சரி, இல்லை ஓன் யூஸ்னாலும் சரி, நம்ம ரிங்ஸ் வந்து யூஸ்வலாக வந்து டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் அப்பப்போ சில பேர் இயர்லி 2 இயர்ஸ் ஒன்ஸ் கூட டிசைன் மாற்றி கூட வியர் பண்ணுவாங்க. ஒரே டிசைன் வியர் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ நிறைய ரிங் பிரியல்கள் இருப்பாங்க. உங்களுக்கு இந்த வீலாக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்குமே ரிங்ஸுங்கிறது வந்து ஓகே, அது டெய்லி வியர் பண்ணுறனாலும் சரி, இல்லை ஃபங்க்ஷன் வியர் பண்ணுறனாலும் சரி, அது டிஃப்ரெண்ட்டாக வியர் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இதுலேயும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் க்யூட்டாக நியூ அரைவல்ஸ் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீலாக் ஃபுல்லாகவே வந்து லேடிஸ்க்கு வந்து அழகழகான ரிங் கலெக்ஷன்ஸு. ஸோ இந்த ட்ரே நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துட்டுருப்பீங்க ஃபஸ்ட்டில் இருந்து. ஸோ ப்ரீவியஸாக இயர்ரிங்ஸில் வந்து டேக் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அது உள்ளேருந்து எடுத்து சில இயர்ரிங்ஸுக்கு மட்டும்தான் ஷோ பண்ண முடிஞ்சது. பட் நல்ல வேலை ரிங்ஸுக்கு வந்து டேக் நல்லா தெரிகிற மாதிரியே இருந்துச்சு. ஸோ ஈஸியாக நான் வந்து அதோட கிராம் வெயிட்டு கவர் பண்ணியிருப்பேன். சப்போஸ் அதில் ஸ்டோன் அந்த மாதிரி ஒர்க்ஸ் இருந்தாலும் அதை ரெடியூஸ் பண்ணி போக நெட் வெயிட் என்னங்கிறதும் இதுலேயே மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் டேகு கவர் பண்ணியிருக்கிறதுல பார்த்தாலே உங்களுக்கு கிராஸ் வெயிட் என்ன, நெட் வெயிட் என்னங்கிறது மென்ஷன் ஆயிரும். ஃபியூ கலெக்ஷன்ஸில் வந்து ஸ்டோன்ஸ் இருக்கும், நிறைய இது வந்து பிளைன் கோல்ட் ரிங்ஸ் தான். ஸோ அதனால் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டேக் எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்கேன். இது எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ நான் போட்டு பார்த்தேன். ஒரு 1/2 பவுண்டில் வந்து 4 லேயர் வச்ச மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருந்ததில்ல. இந்த மாதிரி சில இன்னும் கொஞ்சம் ரிங்ஸ் கூட நான் வந்து போட்டு பார்த்துருப்பேன். இதுலயே பாருங்க, பெரிய பெரிய ரிங்ஸ் இருந்துச்சு. அந்த பார்ட்டி வியர் இல்லைன்னா பிரைட்ஸ் வியர் பண்ற மாதிரி அவ்வளோ பெரிய ஆன்டிக் கலெக்ஷன்ஸ்ல ரிங்ஸ் பார்த்தா, இது மாதிரி நம்ம இயர் ரிங்ஸ் தான் இவ்வளோ பெருசா போட்டு பார்த்துருப்போம். இப்போ ரிங்ஸ்லயுமே இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ரிங்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதை பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. நீங்க தம்ப்நெயில்ல கூட இதை பார்த்துருப்பீங்க. எப்பா எவ்வளோ பெரிய ரிங் அப்படின்ட்டு இருந்துச்சு எனக்கு. இதெல்லாம் வந்து 1 sovereign வரும். பெரிய ரிங் வந்து 1 பவுன் வந்துடும். ஸோ அதுக்கு கீழே நார்மலா நம்ம வியர் பண்ற மாதிரி ரிங்ஸ். சில பேருக்கு அந்த ஸ்டோன் வச்சு வியர் பண்ணா வந்து கொஞ்சம் அந்த பளிச்சுன்னு அந்த கிளிட்டரி ஃபீல் இருக்கிறதுனால அப்படி லைக் பண்ணுவாங்க. இல்லைன்னா நம்ம கோல்டு மட்டும் இருக்கிறது கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்மள வியர் பண்ணி பார்த்து நம்மளுக்கு பிடிச்சிருக்கிறது அதை பொறுத்து நம்ம சூஸ் பண்ணலாம். சில இதெல்லாம் பார்த்தா உண்மையாவே இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிளிட்டரியா அழகா இருந்துச்சு அந்த ஸ்டோன் ஒர்க் இருந்தாலுமே. பட் ஸ்டோனுக்கு நம்ம வேல்யூ இல்லை ரீசேல் அப்போ இல்லை திருப்பி கொடுக்கும்போது அப்படிங்கிற அந்த மாதிரி பர்பஸ்னா மட்டும்தான் நம்ம கோல்டு மட்டும் வச்ச மாதிரி சூஸ் பண்ணுவோம். ஸ்டோன் ஒர்க் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுவோம். பட் ஆசைப்பட்டா நம்ம கண்டிப்பா ஸ்டோன் ஒர்க் இருந்தாலும் வாங்கி தான் ஆகணும். ஏன்னா மோஸ்ட்லி அதில் வந்து லுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் வியர் பண்ணும்போது. ஸோ நார்மல் ரிங்ஸ் இல்லாமல் ஸோ இந்த மாதிரி டபுள் லேயரு இந்த மாதிரி பல லேயர் வச்ச மாதிரி ரிங்ஸ் அந்த மாதிரியும் இருந்துச்சு. ஸோ இதுவுமே வந்து 4 கிராம்ஸு மேலே வரும். க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்படியே நமக்கு ஹாஃப் ஃபிங்கர் மேலே கவர் ஆயிரும். ஸோ இதில் நடுவில் ஒரு பிங்க் ஸ்டோன்ஸ்லாம் கொடுத்ததுனால இதுவுமே அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ மோஸ்ட்லி இதெல்லாம் ஹாஃப் சவரன்ஸ் அந்த ரேஞ்சஸில் வருது. 4 பாயிண்ட் அந்த மாதிரி கிராம்ஸில் வருது. ஸோ அந்த ஸ்டோன் ஒர்க் ரெடியூஸ் பண்ணி நமக்கு நெட் வெயிட்டு போட்டிருப்பாங்க. இது பெருசாக ஒன்றும் ரொம்ப ஸ்டோன் வெயிட் இருக்காது. ஸோ கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கும். ஸோ அதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் இருந்துச்சு பாருங்கள். எல்லாமே க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த ட்ரேவும் வந்து ஃபுல்லாக க்யூட்டான கலெக்ஷன்ஸு. இதுலலாம் ஸ்டோன் இல்லாமல் நல்லா கோல்டில் வந்து அழகாக இருந்துச்சு. சிம்பிள் டிசைன்ஸு. 2 கிராம்ஸ் 2.4 கிராம்ஸ் அந்த மாதிரி. ஸோ இதுவுமே 2 கிராம்ஸ் வந்துடுது. மினிமம் ஒரு 2 கிராம்ஸ் இருந்தால் தான் நம்ம கொஞ்சம் டெய்லி வியர் பண்ணாலும் கொஞ்சம் அது ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிசைன்ஸ் வரிசையாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் சின்னதாக அழகாகவும் இருந்துச்சு, நல்லா கிராண்டான கலெக்ஷன்ஸும் இருந்துச்சு. கிராண்டாகவும் இல்லாமல் சிம்பிளாகவும் இல்லாமல் அப்படியும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ நமக்கு ஆகஸ்ட் 31 அந்த ப்ரீவியஸ் விலாக்ல சொன்ன ஆஃபர் வந்து முடிஞ்சிருச்சு. அந்த 50% மேக்கிங் சார்ஜ் ஆஃபர். ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு நவராத்திரி ஆஸ் வெல் அஸ் தீபாவளி எல்லாமே வர்றதுனால அடுத்தடுத்த ஆஃபர்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்க போட்டுகிட்டே தான் இருப்பாங்க.
இப்போ கோல்டு ரேட்டும் வந்து ஸ்கை ராக்கெட்ல ப்ரைஸ் வந்து ஏறிக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால மற்ற ஆஃபர்ஸ் வந்து அவங்க போட்டுட்டே தான் இருக்காங்க. ஸோ அதுவும் என்னங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இந்த ஆஃபருக்கு அப்புறம் அடுத்து என்ன ஆஃபர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த ஹார்ட் ஷேப்ல இருக்க மாரி இயரிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜஸ்ட் 2.6 கிராம்ஸ் தான். அழகா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஒரு டிஃபரெண்ட்டான ஷேப்ல கியூட்டா இருந்துச்சு. நெக்ஸ்ட் சிம்பிளா ஒரு ரிங்கு, அப்புறம் அந்த 8 ஷேப் வர மாரி அந்த இது கூட குடுத்திருந்தாங்க. ஸோ மோஸ்ட்லி இதுல உங்களுக்கு டேக் கவர் ஆயிருக்கு. அப்படி மறைஞ்சிருந்தாலும் நான் அத எடுத்து ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ 3 கிராம்ஸ், 2 கிராம்ஸ் அந்த ரேஞ்சஸ்ல இருக்குது. இந்த ட்ரே ஃபுல்லாவே. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல பார்த்த அந்த டிசைன்ஸ்லாம் வந்து இப்போ நல்லாவே ட்ரெண்டிங்கா இருக்குது. அந்த ஷார்ப்பா நீட்டிட்டு இருக்கிறது, அதில ஸ்டோன்ஸ் வச்சது, அப்புறம் அந்த ரோஸ் கோல்டு அந்த ஒர்க் பண்ணது. அது எல்லாமே இப்போ ரீசென்ட்டா நல்ல ட்ரெண்டிங்ல உள்ள டிசைன்ஸ். எனக்கு அத பார்த்தோனே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் அத வியர் பண்ணியும் காட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் அந்த ட்ரே ஃபினிஷ் பண்ணும்போது. ஸோ வியர் பண்ணும்போது பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க வீடியோல பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சும்மா ரிங்ஸ் மட்டும் அப்படியே ஓவராலா இது பண்ணாம வியர் பண்ணி காட்டும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வியர் பண்ணும்போது அந்த லுக் எப்படி இருக்கு ரிங்ஸோட லுக் அப்படிங்கிறது. ஸோ விலாக்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா அல்டிமேட் சர்க்கிள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வர்ற வீடியோஸும் உங்களுக்கு அந்த யூடியூப் ஹோம் பேஜ்லயே வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ்ல வந்துரும். இல்ல நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகான் கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா, வீடியோ போடவுமே உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன், லாக் ஸ்க்ரீன்ல நோட்டிஃபிகேஷன்ஸும் வந்துரும். ஸோ எப்படினாலும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்துரும். இல்லன்னா ரெக்கமெண்டேஷன்ஸ்லயாவது வந்துரும். ஸோ இந்த இதுலயும் உங்களுக்கு எந்த ரிங்ஸ் வந்து பிடிச்சிருந்தது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா அப்படிங்கிறதும் சொல்லுங்க. நான் ஃபைனலா வியர் பண்ணியும் காட்டியிருப்பேன். இன்னொரு 2 ரிங்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வேற எந்த மாரி வீலாக்ஸ் வேணும், இல்ல கோல்ட் ஜுவல்லரில அப்படின்னாலும் அந்த இதுவும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதான் நான் வியர் பண்ணி பார்த்தேன். எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த ரோஸ் கோல்டு பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவா இருந்துச்சு. ஸோ நெக் வெயிட் வந்து 4 பாயிண்ட் தான் வருது. அவ்ளோ அழகா இருக்கு பாருங்க. எனக்கு அது மாரி இதுவும் இந்த ஷார்ப்பு இதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இது என்னன்னா நம்ம பெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் குத்துற மாரி இருக்கு. அதான் நான் ஃபைண்ட் பண்ணது இது வியர் பண்ணி பார்த்ததுனால. லுக் நல்லா இருக்கே தவிர நமக்கு வந்து கொஞ்சம் அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து